ஹலோ அமிகோஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிள் ரெசிபி வெதருக்கு சூட் ஆகிற மாதிரி ஹாட்டாக அண்ட் ஆல்சோ ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டொமேட்டோ சூப் வித் கிரில் சீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு 5 டொமேட்டோஸ் அண்ட் கார்லிக் எடுத்திருக்கேன். இந்த 2 இன்க்ரீடியன்ட் போதுங்க நம்ம சூப் பண்ணுறதுக்கு. பேன் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா டொமேட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நான் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன் பேனில். நம்மளால நல்லாவே பார்க்க முடியும் பட்டர் ப்ரௌன் ஷேடில் சேஞ்ச் ஆகிருக்கும். அது நான் சொல்கிற ப்ரௌன் லைட் ப்ரௌன். நம்மக்கிட்ட இருக்க ஒரு பே லீஃப் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ டொமேட்டோஸ் அண்ட் தென் நம்மக்கிட்ட கார்லிக் இருக்குல்ல, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும் போதே நம்மளால் நல்ல ஒரு சூப்பரான ஒரு அரோமா கிடைக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கப்புறமா டொமேட்டோஸ் குக் ஆனதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வாட்டர் ஆட் பண்ணுறதுனால டொமேட்டோஸ் நல்லா குக் ஆகி அண்ட் ஆல்சோ வாட்டரி கன்சிஸ்டன்ட்டுக்கு வரும். அதனால தான் நம்ம இப்போது பேன் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் நல்லா பாயில் ஆகும். 2 to 3 minutes கழிச்சு லிட் ஓப்பன் பண்ணால் வாட்டர் ட்ரையாக இருக்குது அண்ட் ஆல்சோ டொமேட்டோஸும் குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேட்டில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குக் பண்ண வச்சதை நம்ம கொஞ்சம் ஆற வைக்கலாம். ஏன்னா நம்ம அதை கொஞ்சம் கிரைண்ட் பண்ண போகிறோம். நம்ம கிரைண்ட் பண்ணும் போது அந்த பே லீஃப் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக் பண்ணதை ஆறி போனதுக்கப்புறமா அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த பியூரி எடுத்து வச்சுக்கலாம். வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேணாம் கிரைண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா டொமேட்டோவே ஆல்ரெடி வாட்டரியாக இருக்கும். ஸோ நம்ம வாட்டர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த பியூரியை அதில் போர் பண்ணுறோம். கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சால்ட், பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மைதா ஆர் கார்ன்ஃப்ளவர் ரெண்டுத்தில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காகனா சூப் கொஞ்சம் திக்கனிங் ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இது. ஸோ நம்ம ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன கன்சிஸ்டன்சியில் சூப் வேணுமோ அது வரைக்குமே நீங்கள் பாயில் பண்ணிக்கலாம் சூப்பை. ஒன்ஸ் பாயில் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம டோஸ்ட் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் 2 பீசஸ் ஆஃப் பிரெட் எடுத்திருக்கேன். எனக்கு அந்த ப்ரௌன் எட்ஜஸ் பிடிக்காது. ஸோ அதனால் நான் பர்சனலாக எடுத்துக்கிறேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அதோட கூட செய்யலாம். 2 பீசஸ் ஆஃப் ப்ரெட்டில் நான் சீஸ் ஒரு ப்ரெட்லேயுமே கிரேட் பண்ணி எடுத்துடுறேன். பிகாஸ் நல்லா சீஸி ஃப்ளேவர் கொடுக்கும். ஆரிகானோ அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க அதில். அப்புறம் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்டியான கிரில் சீஸ் ரெடி ஆகிடும்.